ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேமிப்புலகம். BIMAGold.com அப்படின்ற வெப்சைட்ல 0% வேஸ்டேஜ் ஆஃபர் நகைகளுக்கெல்லாம் கொடுத்துருந்தாங்க. இந்த ஆஃபரை யூஸ் பண்ணி நான் என்ன நகை வாங்கினேன் அப்படின்றது தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். BIMAGold.comல ஆஃபர்ஸ் வந்து அப்பப்போ கொடுத்துட்டு தான் இருப்பாங்க. ஆஃபர்ஸ் வந்து கொடுக்கும்போது என்கிட்ட காசு இருந்தது அப்படின்னா நான் நகைகள்லாம் வந்து ஆர்டர் பண்ணுவேன். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நிறைய நகைகள் வந்து BIMAGold.comல ஆர்டர் பண்ணியிருக்கிறேன். அதை பற்றின வீடியோவும் நம்ம சேனல்ல நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். நீங்க செக் பண்ணி பாருங்க. இந்த டைமும் 0% வேஸ்டேஜ் ஆஃபர் வந்து போட்டிருந்தாங்க. அதை யூஸ் பண்ணி நான் என்ன நகை வாங்கினேன், இந்த நகை வாங்கினதுல எனக்கு எவ்வளவு லாபம் கிடைச்சது, உண்மையிலேயே இந்த ஆஃபர் வந்து லாபமா இருக்குமா இல்லையா அப்படின்றத பத்தி தான் ஷேர் பண்ணிக்க போறேன். வீடியோவை நீங்க முழுமையா பாருங்க. இந்த ஆஃபர் பாத்தீங்கன்னா BIMAGold.comல அப்பப்போ கொடுத்துட்டு தான் இருப்பாங்க. இந்த ஆஃபரை நீங்க உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆஃபர்ஸ் வந்தது அப்படின்னா நான் உடனே வீடியோ வந்து அப்லோட் பண்றேன். நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க இந்த BIMAGold.comல போயிட்டு அப்பப்போ செக் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஆஃபர் இருந்தது அப்படின்னா நீங்க தெரிஞ்சுக்கலாம். நீங்க உங்களுக்கு நகைகள் வாங்குற ஐடியா இருந்ததுன்னா இந்த ஆஃபரை யூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன நகை வாங்கினேன் அப்படின்றத உங்ககிட்ட வந்து காட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த நகை வாங்கினதுல எனக்கு என்ன லாபம் இருந்தது அப்படின்றதையும் சொல்றேன். வீடியோ வந்து முழுமையா பாருங்க. எப்பயுமே பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு நீங்க ஆர்டர் பண்ணோடனே உங்களுக்கு டெலிவரி வந்தோடனே நீங்க அன்பாக்சிங் வீடியோ வந்து ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. நீங்க ரிட்டர்ன் பண்றீங்க அப்படின்னா ஒருவேளை உங்களுக்கு அந்த வீடியோ தேவைப்படலாம். ஸோ அதனால மறக்காம நீங்க அன்பாக்சிங் வீடியோ எப்பயுமே எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் ஆல்ரெடி அன்பாக்சிங் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் உங்ககிட்ட என்ன வாங்கினேன் அப்படின்றத ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு பாக்ஸ்ல வச்சு சேஃப்டியா வந்து டெலிவரி வந்து பண்ணிடுவாங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாட்டு மாதிரி வரும். அதை நீங்க ஓபன் பண்ணி தான் இந்த பாக்ஸை வந்து திறக்கிற மாதிரி இருக்கும். இது அன்பாக்சிங் ஆல்ரெடி பண்ணிட்டேன் அப்படின்றதுனால அது வந்து இங்க இல்ல. நான் அன்பாக்சிங் வீடியோவும் உங்களுக்கு ஷார்ட்ஸ் வீடியோல நான் அப்லோட் பண்றேன். இப்போ இந்த பாக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சேஃபா நீங்க ஆர்டர் பண்ணக்கூடிய நகைகளை வந்து டெலிவரி பண்ணிடுவாங்க. அதுக்குள்ள இந்த மாதிரி குட்டியா ஒரு பாக்ஸ் வச்சிருக்காங்க. இதுல வந்து நமக்கான என்ன நகை ஆர்டர் பண்ணியிருக்கிறோமோ அது இருக்கும். இந்த டைம் பாத்தீங்கன்னா நான் வந்து ரிங் ஆர்டர் பண்ணியிருக்கிறேன். எனக்காக நான் இந்த வாட்டி ஆர்டர் பண்ணல, என் ஹஸ்பண்டுக்காக ஆர்டர் பண்ணிட்டேன். எல்லா டைமும் பாத்தீங்கன்னா எனக்காக தான் ஏதாச்சும் ஒன்று ஆர்டர் பண்ணுவேன். இந்த வாட்டி அவங்களுக்காக ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிங் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இப்போ பாத்தீங்கன்னா இந்த வெப்சைட்ல நீங்க ஆர்டர் பண்ணும்போது ரெண்டு விஷயம் நீங்க நோட் பண்ண வேண்டியிருக்கும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க டிசைன்ஸ் எல்லாம் பெருசா எதிர்பார்த்தீங்க அப்படின்னா இருக்காது. ஏன்னா உங்களுக்கு செய்குலி சேதாரம் இல்லாம அவங்க கொடுக்கறதுனால டிசைன்ஸ் வந்து பெருசா வச்சிருக்க மாட்டாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கல் வச்ச நகைகள் தான் நிறைய இருக்கும். ஸ்டோன்ஸ் வச்சிருக்கோம் இல்லையா, அந்த மாதிரியான நகைகள் தான் நிறைய இருக்கும். அதில் நீங்க செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு ஸ்டோன் இல்லாம வாங்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு லாபம் இருக்கும். ஸ்டோன்ஸ் வச்சது வாங்கினீங்கன்னா நீங்க ரீசேல் பண்ணும்போது அந்த ஸ்டோனோட வேல்யூ உங்களுக்கு எடுத்துக்க மாட்டாங்க. இல்ல நீங்க அந்த ரிங்கை போட்டுட்டு நீங்க வேற ஏதாவது புது நகை எடுத்தாலும் அந்த ஸ்டோனுக்கான வேல்யூ உங்களுக்கு வந்து கிடைக்காது. ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் ஸ்டோன்ஸ் இல்லாத நகைகளை வாங்குறது தான் உங்களுக்கு லாபமா இருக்கும். இந்த டிசைன் வந்து எனக்கு புது டிசைனா பழைய டிசைனா அதெல்லாம் எனக்கு தெரியல. நான் செக் பண்ணி பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தான் இருந்தது டிசைன்ஸ். அதுல இது ஒன்று ஓகேவா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் சூஸ் பண்ணி வாங்கினேன். நான் எப்பயுமே வந்து நகைகள் வாங்குறது இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக தான் வாங்குறேன். ஸோ அதனால எனக்கு டிசைன்ஸ்லாம் பெருசா வந்து இல்லைனாலும் பரவாயில்ல அப்படின்றதுனால தான் நான் வந்து இந்த வெப்சைட்ல வந்து ஆர்டர் பண்ணிக்கிறேன். இதுல வந்து ஒரு சில பேர் வந்து சொல்லியிருந்தாங்க நகை வந்து பியூரிட்டி வந்து எப்படி இருக்கும், பழைய ஸ்டாக்கா இருக்கும், உங்களுக்கு பியூரிட்டி வந்து கம்மியா இருக்கும் அப்படிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா நகைகள் வந்த உடனே வந்து செக் பண்ணி பாக்குறது என்னன்னா உங்களுக்கு வீடியோல தெரியுதா என்னன்னு தெரியல, உள்ள இருக்கும். உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஹால்மார்க் 22 கேரட் 916 போட்டு கீழே வந்து HUID நம்பர் வந்து போட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த HUID நம்பரை எடுத்து நம்ம PSI ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிட்டு அதை செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த நகை வந்து எப்போ வந்து ஹால்மார்க் பண்ணியிருக்கிறாங்க, இது என்ன வகையான நகை, எங்க ஹால்மார்க் பண்ணியிருக்கிறாங்க, அதோட பியூரிட்டி என்ன எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். நான் அப்படிதான் வந்து ஒவ்வொரு வாட்டியும் நகை வந்து என் கைக்கு வந்த உடனே அந்த ஆப்ல போட்டு HUID நம்பரை போட்டு நான் செக் பண்ணிக்குவேன். இது வரைக்கும் நான் செக் பண்ணதுல எனக்கு எந்த ஒரு விதமான மிஸ்டேக்கும் வந்து ஆகல. எல்லா டைமுமே கரெக்டா அது வந்து எந்த நகை எங்க ஹால்மார்க் பண்ணிருக்கிறாங்க, எந்த தேதியில பண்ணிருக்கிறாங்க, எல்லா டீட்டெயிலுமே எனக்கு வந்திருக்குது. ஸோ வந்து பாத்தீங்கன்னா அதனால எனக்கு பியூரிட்டி பத்தி
எந்த பிரச்சனையும் இல்லை, கரெக்டாக இருக்கு. ஸோ நீங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, பியூரிட்டி வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்ல வந்து தெரியப்படுத்துங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் பியூரிட்டி நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் உங்களுக்கு நகை கடை இருந்துச்சு அப்படின்னா அங்கே போயிட்டு நீங்கள் பியூரிட்டி மிஷினில் வச்சு கூட பியூரிட்டி செக் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து நீங்கள் வெயிட் செக் பண்ணணும்னாலும் கடையில் நீங்கள் கொடுத்து வெயிட் வந்து செக் பண்ணிக்கலாம். நான் வந்து குட்டியாக ஒரு மிஷின் வந்து வச்சிருக்கிறேன், அதில் செக் பண்ணி பார்ப்பேன். ஓரளவுக்கு கரெக்டாக தான் இருக்கும். ஏன்னா அந்த மிஷின் வந்து கரெக்டான வெயிட் காட்டாது. ஸோ கடைக்கு எடுத்துகிட்டு போகும்போது எல்லா டைமும் வந்து இப்போ என்கிட்ட இருக்க நகையெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு வெயிட் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். ஒவ்வொரு வாட்டியும் போகும்போது மறந்துடுறேன் எடுத்துகிட்டு போகிறதுக்கு. நெக்ஸ்ட் டைம் நான் வாங்கின எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு வெயிட் செக் பண்ணி பார்த்துட்டு வெயிட் கரெக்டாக இருக்கா அப்படின்றதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். என்கிட்ட இருக்க மிஷினில் செக் பண்ணும்போது கரெக்டான வெயிட் வந்து காட்டலை. ஸோ அதனாலதான் அதை நான் எடுத்துக்கல. ஸோ அது எப்படி என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கடையிலேயே நம்ம கொடுத்து செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா உங்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லாமல் கிடைக்கும் போது கண்டிப்பாக நிறைய காசை வந்து மிச்சப்படுத்தலாம். அப்படி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆர்டர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நான் ஆர்டர் பண்ணது எல்லாமே எனக்கு சேஃபாக டெலிவரி ஆயிருக்கு. அதே மாதிரி பியூரிட்டியும் கரெக்டாக இருக்கு. வெயிட் மட்டும் நான் இன்னும் செக் பண்ணலை, அது மட்டும் செக் பண்ணிட்டு என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நாம வந்து பில் வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் எனக்கு என்ன லாபம் கிடைச்சது அப்படின்றதையும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆர்டர் பண்ண தேதி வந்து 21/4/2026. உங்களுக்கு தெரியும் நினைக்கிற வீடியோ பார்க்க வச்சு காட்டுறேன் பாருங்க. 21/4/2026 நான் ஆர்டர் பண்ணியிருக்கிறேன். ரிங் ஆர்டர் பண்ணியிருக்கிறேன் 22 கேரட். அன்னைக்கான ரேட்டு பார்த்தீங்கன்னா 13,718 ரூபா. இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரேட்டை விடவே எனக்கு ரொம்ப கம்மியாக கிடைக்கும். எப்பயுமே வந்து பீமால மார்க்கெட் ரேட்டை விடவே ரேட்டு கம்மியாக தான் இருக்கும். ஸோ எனக்கும் வந்து கம்மியாக தான் கிடைச்சிருக்கு. வெயிட் பார்த்தீங்கன்னா 2.80 மில்லி வந்து வெயிட் இருக்கு. ஸோ அதுக்கான வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா 4,779 ரூபா போட்டிருக்கிறாங்க. ஸோ வந்து அந்த வெயிட் எவ்வளோ இருக்கோ அந்த வெயிட்டு, அப்புறம் வந்து அன்னைக்கான ரேட்டு, அப்புறம் வேஸ்டேஜ் அமௌண்ட் எல்லாமே சேர்த்து நமக்கு போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் தான் டிஸ்கவுண்ட் வந்து பண்ணுவாங்க. அதெல்லாம் போட்டுட்டு ஜிஎஸ்டி வந்து ஃபர்ஸ்டே போட்டுருவாங்க. ஜிஎஸ்டி அமௌண்ட் வந்து 999 ரூபா போட்டுருவாங்க. போட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு எவ்வளோ வந்து விஏ ஆஃபர், அதாவது செய்கூலி சேதாரம், அதுதான் விஏன்னு போட்டிருக்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னா 4,779 ரூபா. அந்த 4,779 ரூபா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஆஃபர்னு போட்டு 4,779 ரூபாயும் அப்படியே வந்து மைனஸ் பண்ணிடுவாங்க. இந்த ஆஃபர் இல்லாமல் வாங்கியிருந்தேன் அப்படின்னா நான் வந்து 33,312 ரூபா கொடுக்கணும். ஆஃபர் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டதுனால 29,533 ரூபா மட்டும்தான் நான் பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ வந்து இந்த அமௌண்ட் மட்டும் தான் நான் பே பண்ணேன். 29,533 ரூபா கொடுத்து நான் வந்து வாங்கியிருக்கிறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த அமௌண்ட் ஃபுல்லாகவே எனக்கு கிட்டத்தட்ட 5,000 ரூபா எனக்கு லாபம் கிடைச்சிருக்கு. ஸோ வந்து இந்த ஆஃபர் எனக்கு லாபமாக தான் இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா மறக்காமல் வந்து கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.